அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி பூரத்தை பற்றி பார்க்கலாங்க. ஆடி மாதம்னாலே திருவிழா கோலம் தான். அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதில் அம்மனுக்கே வளகாப்பு செய்கிற ஒரு சிறப்பான நாள் தான் ஆடிப்பூர நாள். இந்த ஆடிப்பூரம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார். அதாவது பெருமாளோட அம்சமான சங்கு, சக்கரம், கதை, வில் அவங்க எல்லாம் ஆழ்வாரா பூமியில் அவதரித்த அதே காலகட்டத்தில் பூமாதேவியோட அம்சமான நம்ம கோதை நாச்சியாரும் ஆழ்வாருக்கு மகளா துளசி மரத்துக்கு கீழே அவதரித்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம் நாள். ஆடிப்பூரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ருதுவான நாள்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம்லாம் செய்கிற வழக்கம் இருக்கும். சரி, இந்த வருடம் ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 2026 அன்னைக்கு வருதுங்க. பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் 14 காலையில் 7:22 மணிலேருந்து ஆகஸ்ட் 15 காலையில் 7 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குங்க. சரி, எப்போ வீட்டில் வழிபாடு செய்யலாம், அதற்கான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு ஆகஸ்ட் 14 காலையில் 7:35 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாங்க. இல்லை அது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா காலையில் 9:15 மணிலேருந்து 10:15 மணி வரைக்கும் வீட்டில் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பூஜைகள் நம்ம ஏறு முகத்தில், அதாவது காலை பொழுதில் செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் மாலை நேரத்தில் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. ஓகே, ஆடிப்பூர வழிபாடு எதற்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது? திருமணம் என்னை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்கங்க. ஆனால் திருமணம் கூடி வரவே மாட்டேங்குது. எவ்வளவோ வரன்னு பார்த்துட்டோம், அமையவே இல்லைங்க. கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமண தடையை நீக்கி கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், எங்களால் முடியலை. நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலை. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப வருத்தத்தில் இருக்கும், குழந்தை பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குற தம்பதிகளுக்கு வரப்பிரசாதமான நாளுங்க. சரி, திருமண தடையும் குழந்தை பாக்கியமும் மட்டும்தான் நம்ம கேட்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் கேட்குற எல்லா சகல வரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். சரிங்களா? இப்போ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வீட்டில் செய்கிற ஒரு சிறப்பு வழிபாடுங்க. அதாவது வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வீடை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் ஒரு மனை போடுங்க. அந்த மனையில் சிகப்பு நிற துணி விடுங்க. அதன் மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் அம்மன் படம் வச்சுருப்போம்ல, எல்லாருமே ஏதோ ஒரு அம்மன் படம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மனை மேலே வைங்க. இப்போ ஒரு வளகாப்பு செய்யணும்னா நம்ம ஒரு தட்டு ரெடி பண்ணி வைப்போம்ல, அதில் என்னெல்லாம் வைப்போம்? மஞ்சள், குங்குமம், அர்ச்சதை, பன்னீர், வளையல் இதெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வளையல் மாலையாக கட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாலை கட்ட தெரியல அப்படின்னா கடையில் இப்போ ரெடிமேடாகவே விற்கிறாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அம்பாளுக்கு மனசார நீங்கள் அம்மனுக்கே வளகாப்பு இப்போ செய்ய போகிறதா நினச்சி மஞ்சளை கன்னத்தில் தடவி கையில் தடவி ஒரு நலுங்கு வைக்கிறதுனா நம்ம எப்படி வைப்போம், அந்த மாதிரி அம்பாளுக்கு நம்ம கையால் மனசார அந்த நலுங்கு வச்சு மனமுருகி வேண்டிக்கோங்க. வளையல் மாலையை மறக்காமல் அம்மனுக்கு சாத்திடுங்க. சாத்திட்டு நலுங்கு வச்சுட்டு நெய்வேத்தியமாக 1 டம்ளர் பால் வைங்க. உங்களால் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வைங்க. வச்சு அம்பாள் கிட்ட உங்கள் குறைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு ஆலம் கரைச்சி எடுத்துட்டு அம்பாளை மறுபடியும் இருந்த இடத்துலையே வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாருக்கு திருமண தடை, யாருக்கு குழந்தை தடை, அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அதே மனையில் உட்கார வச்சு அவங்களுக்கு இதே மாதிரி நலுங்கு வைங்க. அம்பாளுக்கு எப்படி நம்ம நலுங்கு வச்சோமோ அதே மாதிரி நலுங்கு வச்சு அவங்க கையில் கை நிறைய அம்பாளுக்கு சாத்தின வலையிலேயே போட்டு விட்டு, இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறீங்கன்னா மடி நிரப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது தேங்காய், வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சு அதை மடியில் வாங்கி அதை மடியில் கட்டிக்க சொல்லுங்கள். கட்டி முடிச்சுட்டு வலையிலலாம் அவங்களுக்கு கை நிறைய போட்டு விட்டுட்டு நல்லா எல்லாரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அர்ச்சதெல்லாம் போட்டுட்டு ஆலம் கரைச்சி அவங்கள எழுப்பி நம்ம எந்த அம்பாளுக்கு பூஜை செஞ்சோமோ அந்த அம்பாள் கிட்ட அவங்கள மனமுருகி மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்க சொல்லுங்கள். நம்ம அம்மா கிட்ட எப்படி கேட்போமோ அந்த மாதிரி குழம்பி
என்ன சொல்கிறது, மனக்குறையெல்லாம் சொல்லி எப்படியாச்சும் கொடுமா, எனக்கு குழந்தை வரம் நீங்கள் தான் கொடுக்க முடியும், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நீங்கள் ஒரு க்ஷணம் நினச்சா முடியும்னு மனசார வேண்டி நம்பிக்கையோடு வேண்டும் போது கண்டிப்பாக கைமேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடைக்காக பண்ணுறீங்கனாலும் அதே முறையில் இப்போ உங்கள் பையனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பையனை உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு மட்டும் வச்சுட்டு வளையல் போட வேண்டியதில்லை. அவங்கள வந்து அதே மாதிரி அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்க சொல்லுங்கள், திருமண தடையை நிவர்த்தி பண்ண தர சொல்லி. கைமேல் பலன் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யும் போது அடுத்த ஆடிப்புறத்துக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் முடிவாகி இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான வழிபாடுங்க. இப்போ வந்து வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து காலை நேரத்திலேயே செஞ்சுருங்க, மாலை நேரத்தை தவிர்த்துக்கோங்க. ஓகே. இப்போ கோயிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கோயில்லையுமே வந்து அம்மனுக்கு வளகாப்பு நடக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுங்க, அங்கே வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பாளம் வச்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து கூடுதல் பலனாக தெரியும். உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அன்னதானம் செய்யுங்க, யாராவது ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம ஆடிப்பூரத்தை கொண்டாடும் போது நம்ம குடும்பத்தில் சுபிக்ஷம் நடக்கும், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நம்ம நினச்ச அத்தனையுமே நடக்கும். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சு அம்மனை மகிழ்விச்சு நம்மளும் நம்ம வரங்களை வாங்கி மகிழ்ச்சியோட வாழும் ஒரு அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். இந்த நாளை தவற விடாதீங்க.